குழந்தைகளை, பள்ளிக்கூடத்து மாணவர்களை கண்டிக்கக்கூடிய ஆசிரியர் அன்பு கொண்டு திருத்த வேண்டுமா, இல்லை பெரும்பால் தான் அடிக்க வேண்டுமா என்று இந்த வாதாட போகின்றார்கள். குழந்தைகளை கண்டிக்க அவர்களை அன்பு கொண்டு திருத்துவதா என்று வாதாட இவர்களும், இல்லை பெரும்பால் அடித்தான் திருத்த வேண்டும் என்று வாதாட, ஆறு தனக்காக ஓடுவதில்லை, மரம் தனக்காக பழுப்பதில்லை, ஆசிரியர் தமக்காக வாழ்வதில்லை. எதைய விதைக்கிறோமோ அதையத்தான் அறுவடை செய்ய முடியும். அன்பை விதைச்சா அன்பை அறுவடை செய்யலாம். அன்பை விட சிறந்த ஆயுதம் இந்த உலகத்துல ஏதாச்சும் இருக்குங்களா? அன்பு பண்ணாலும் அதையும் மீறி ஒரு பையன் வம்பு பண்ணனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாத்தியார் கேட்பாங்க இல்லம்மா. வம்புங்கிறதே குழந்தைங்க தெரிஞ்சு செய்யறது இல்ல சார். பள்ளிக்கு வரான், அப்போ அந்த இடத்துல நம்ம அன்பை காமிச்சாதான் அவன் படிச்சு பெரியவன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அன்பை காட்டலாம், அதுக்கப்புறம் பெரும்பால தான் அடிக்கணும். எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. நம்ம நாட்டுக்கு சுதந்திரமே அன்பாலையும் அகிம்சையாலையும் தான் காந்தியடிகள் வாங்கி கொடுத்தார். நீங்க சொன்ன அதே காந்திஜி தான் நாட்டுல பிரச்சனை வரும்போது தற்காப்புக்காக ஆயுதத்தை ஏந்திரத்துல தப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கார். உலகிலேயே ஆயுத பலம் வாய்ந்த நாடு எது தெரியுமா? அமெரிக்கா. அந்த அமெரிக்காவே வல்லரசா இருக்கிற அமெரிக்கா குழந்தைகளை அடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு. அதே மாதிரிதான் வளர்ந்த நாடு ஜப்பானும், அந்த நாட்டுல 15 நாளைக்கு முன்னாடி குழந்தைங்க குறும்பு செஞ்சா அடிக்கலான்னு தான் சட்டம் போட்டு கம்ப்யூட்டர்ல பாடம் படிச்சுட்டு இருக்கிறான். சவுதி அரேபியாவும் நல்ல நாடுதான். அங்க குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அதிகம், அதனால அங்க குற்றங்கள் கம்மியா இருக்கு. சவுதி அரேபியா மன்னராட்சி நாடு, நம்ம இந்தியா ஜனநாயக நாடு. பைபிள்லயே சொல்லி இருக்கு சார், பெரும்பை கையில் ஆளாதவன் சிறந்த தந்தை ஆக முடியாதுன்னு. அதே பைபிள்ல தான் சொல்லி இருக்கு, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. நீங்க ஒண்ணு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நாங்க ஒண்ணு மாணவர்களை வலிக்கணுங்கிறதுக்காக அடிக்கிறது இல்ல, அவங்க முன்னேறணுங்கிறதுக்காக திருத்தறதுக்காக தான் அடிக்கிறோம். ஊனப்படுத்துறதுக்காக இல்ல, ஊக்கப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அடிக்கிறோம். நான் சொல்றேன், மாணவங்கிறவன் ஒரு தீக்குச்சி, அவனை பத்த வச்ச பத்திப்பேன். அவனை விளக்கு எறியும் பயன்படுத்தல, ஒரு கூரை எறி வைக்கவும் பயன்படுத்தல. நமக்கு தேவை என்ன? விளக்கு எறியதான் பயன்படுத்தணும். தம்பி, நீ சொல்றது உண்மைதான். தப்பு செய்யற மாணவனை கண்டிக்கலாங்கிறது நான் சொல்லல, அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கு. என்ன தெரியுமா? சாமம், பேதம், தானம், தண்டனை. சாமம்னா என்ன உனக்கு தெரியுமா? சாமம்னா உன்னால முடியும் ஊக்கப்படுத்துறது. பேதம்னா அவன் பாரு முன்னேறிட்டான்னு உன்னையும் அவனையும் கம்பாரிசன் பண்ணி முன்னேற வைக்கிறது. அதே தானம்னா நீ இந்த மாதிரி முன்னேறினா உனக்கு இந்த மாதிரி பரிசு தரேன்னு சொல்றது. இந்த மூணுலயும் ஒருத்தர் சரிப்பட்டு வழினா நாலாவதா பெருமைங்கிறது தண்டத்தை எடுன்னு அப்பவே சொல்லியிருக்கு. இத பாருங்கண்ணா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி செய்தித்தாள்ல வந்துச்சுன்னா, ஆசிரியர் அடிச்சதுனால மனநோயாளி ஆயிட்டா. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் அட்மிஷன் டைம்ல சிட்டான ஸ்கூல்ல தானே கொண்டு சேர்த்துறாங்க. ஒரு கல்வியாண்டுல அந்த ஸ்கூல் ஒரு நோட்டீஸ் விடுது. அதுல என்னென்ன சொல்றான்னு தெரியுமாங்க? என்னோட ஸ்கூல்ல அறிவியல் லேப் இருக்கு, கம்ப்யூட்டர் லேப் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, திறமையான ஆசிரியர் இருக்காங்க, அன்பான ஆசிரியர் இருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றது இல்லைங்கண்ணா. என்ன தெரியுமாங்கண்ணா? எங்க மாணவர்களை பெரும்பாலும் அடிக்கிறதுனால ஆசிரியருக்க சொல்றதே இல்லைங்கண்ணா. தப்பு செய்யற மாணவனை தண்டிக்கலான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் எழுதப்படாத சட்டமாப்பா. அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, பள்ளிக்கூடத்துல அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டு விளம்பரம் கொடுத்து சேர்க்க சொல்றாங்களே, ஆசிரியர்கள் பெரும்போட இருக்காங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கலன்னு சொல்றாரு. தான் முடிச்ச முயலுக்கு 3 கால் நிக்கிறவன் அவனை என்ன சொன்னாலும் திருத்திட முடியாது. அடிச்சா தான் சார் திருந்துவான். இந்தியாவிலே வச்சு பெரிய ஜெயில் எதுங்கண்ணா? திகார் ஜெயிலு தானுங்க. ஆமா, அந்த திகார் ஜெயிலிங் கூட குற்றவாளிகளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யோகா போன்ற கலையெல்லாம் சொல்லி அன்பால திருத்துவாங்கண்ணா. அவன் குற்றவாளியா இருக்கிறது இல்ல, வெளியே வரமா பட்டதாரியா வர்றாங்கண்ணா.
அந்த குற்றவாளி இங்கே திருத்துறீங்களா? ஏன் மாணவர் நாங்கள் என்ன குற்றவாளிங்களா? நாங்கள் மாணவர்கள் எங்களை அன்பாலே சொன்னா போதுங்கண்ணா. இப்போ ஒரு அறிஞர் சொன்னார், நண்பனை காட்டு உன்னை காட்டுகின்றேன்னு. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் ஆசிரியர் காட்டுங்க. உங்களை பற்றி நான் சொல்கிறேன், ஒரு லட்சியவாதியை உருவாக்குறது ஆசிரியர் தான், ஒரு தீவிரவாதியை உருவாக்குறது ஆசிரியர் தான். அது ரெண்டுமே ஒரு வகுப்பு கரையில் தான் உருவாகுது. அது லட்சியவாதியாக தான் நாம் போகணும், தீவிரவாதியாக இல்லை. எந்த ஆசிரியருமே கிளாஸ்க்குள்ள வரும்போது இவன் கையால் உடைக்கணும்டா, இவன் கால் உடைக்கணும்டா, இவனை வெட்டி போடான்டான்னு சொல்லி எந்த ஆசிரியருமே உள்ள வர்றதில்ல. ஏன் உனக்கு அவருக்கு என்ன வாக்கிய வரப்பு சண்டையா இல்ல பங்காளி தகராறா? எதுக்கு ஏன் அடிக்கிறாரு? நீங்க நல்லா இருக்கணும் தாங்க ஏன் அடிக்கிறாரு? நான் சொல்றேன் ஒன்று கேட்டுக்கோ. 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பையன் ஒழுக்காத்மா தான் படிச்சுட்டு வர்றான். காரணம் என்ன? அங்கே அவனை அடிச்சு வளர்த்தனுங்க ஸ்கூலில். அதே பையன் 12வது முடிச்சு காலேஜ் போகணுன்னே ஃபர்ஸ்ட் அவரே கட்டடிக்கிறானே, அவன் என்ன பண்றது? நீங்களே சொல்லி புட்டீங்கண்ணா. 1ஆம் கிளாஸ்ல இருந்து அவன் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அடி வாங்குறதுனால அமைதியே இருக்கிறானு, அதே காலேஜ் போன கட்டடிச்சிடுறானு. அப்ப அந்த அடி வந்து தற்காலிகம். அதே அன்பு செலுத்தினா போதும். நாங்க 1ஆம் வகுப்பு என்ன 12ஆம் வகுப்பு என்ன, நாங்க வாழ்க்கை ஃபுல்லா நாங்க அமைதியா நாங்க நல்ல பிள்ளைகளா இருப்போங்கண்ணா. ஸ்கூல் வாத்தியார் மட்டும் இல்ல, காலேஜ் வாத்தியார் மோர்கொண்டு பசங்களை அடிச்சுதான் திருத்தோனே. அவியலுமே காலேஜ் வர்ற பசங்களா இருந்தாலுமே பேரம் எடுத்தாதான் வேலைக்காகு. ஏன்னா நீங்க காலேஜ் முடிச்சுட்டு போனோன்னு ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யறீங்க, அங்க மேனேஜரும் பெரம்பு குச்சி தான் வச்சுட்டு இருக்கணும் மாட்டிருக்குது. அதுக்கு அடுத்தது நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க, உங்க சம்சாரம் இருக்கிறாங்களோ அவங்களும் பெரம்பு தான் வைக்கணும் மாட்டிருக்குதுங்கண்ணா. இதுக்கு என்ன அவங்க நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது கணக்கில் 8 மார்க் தான் வாங்குவேன். அந்த 8 மார்க் வாங்கிட்டு இருக்கும்போது எங்க வாத்தியார் அன்பா தான் சொன்னார், கண்ணா ஒழுக்கமா படினா வாழ்க்கையில் நல்லா இருப்பான்னு அன்பா தான் சொன்னார். நான் கேட்டனா கேட்கலையா, அவர் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டு போட்டேன். 2ஆம் நாள் என்ன அன்பா சொன்னா நான் கேட்கல. அப்புறம் 4 வெளுப்புனாரு. அப்ப படிக்க ஆரம்பிச்சிருந்தா கணக்கில் படிச்ச மேக்ஸ் எல்லாத்துலயும் படின்னு படிச்சு இன்னைக்கு பிசிஏ வரைக்கும் படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு? எங்க கணக்கு வாத்தியார் 8ஆம் வகுப்புல அடிச்சு வளர்த்ததுனால தம்பி. அதைத்தான் சொல்றேன், அன்புன்னு சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுங்கண்ணா, அடிச்சாதான் திருந்துவான். ஏனுங்கண்ணா நீங்க அடிக்கணும்னு சொல்றீங்களா? அடிக்கிற ஆசிரியர் வந்தா நாங்க எப்படி தெரியுமா நடந்துப்போம், இப்படி கை கட்டி இருப்போங்கண்ணா. அதே அவர் போயிட்டாருண்ணா டனுக்குனாக்கா அப்படியே ஆட்டம் பாடுவாங்கண்ணா. அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பையன் போடுற போட்டை பார்த்தாக்கா வாத்தியார் போடணும்னு நினைக்கிற வாத்தியார் கூட பெரம்ப கீழே எடுத்து போட்டுவார். அந்த அளவுக்கு போடுறான் பையன் போடு. இப்போ இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் ஆசிரியரிடம் அடி வாங்காமல் இருப்பவர் உண்டா? இந்த பிரம்பு என்பது உங்களை தண்டனை கொடுப்பதற்கல்ல, உங்களை திருத்துவதற்கு. அது கண்டிப்பு என்பதனுடைய குறியீடு தானே தவிர, இப்போ வாத்தியார் புடம்புறும் போதவே நினைப்பாரு இன்னைக்கு ஒரு 25 பேராவது அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா வர மாட்டேன்னு. கிரிக்கெட் ஆடவா போறாரு அவரு? இல்லை. ஆக கண்டிப்பு முக்கியம்னு நினைக்கணும். ஏன்னா மாணவர்கள் எப்பொழுதுமே இளைய பருவம், எது தப்பு ரைட்டு தெரியாது, குறும்பு ஜாஸ்தி. குறும்பு இல்லாத மாணவனே இல்லை. இந்த குறும்பு அதிகமாகி கண்டிப்பதை நீங்கள் விட்டுவிட்டால் குரூரமாகிவிடும்.